வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை தாங்க. இது நைட்டே ஊற வச்சிடணும். அது கூடவே கொஞ்சமாக இட்லி அரிசி, நம்ம வெள்ளை அரிசி கூட போட்டோம்னா தான் கொழகொழப்பு இல்லாமல் வரும். நல்லா ஊற வச்சு காலையில் குருணையை அரைச்சி, அது கூடவே தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் போட்டு, தேங்காய் துண்டு துண்டாக நறுக்கி அப்படியே அரைக்குறையாக அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் மிளகாய் எல்லாம் தாளித்து நல்லா வதக்கி விட்டு ஆவியில் வேக வைக்கணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சத்தானதும் கூட. அதுக்கு பாருங்கள், தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கு சைட் டிஷ் நாங்கள் இன்றைக்கி பழைய சாப்பாட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பழைய சாப்பாடு பொன்னி அரிசி சாப்பாட்டில் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை வெங்காயம், தயிர் ஊற்றி அடித்தது தாங்க இன்றைக்கி பழைய சாதம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் கருப்பு கவுனி கொழுக்கட்டை, தேங்காய் சட்னி, பழைய சாதம். இதாங்க இன்றைக்கி சத்தான சமையல். இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமை சுசி சமையல் ருசி பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமமூர்த்தி.